بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ரமதானுடைய சொற்பொழிவில் உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை நம்முடைய மன இயல்புக்கு தகுந்த போல் எப்படி நம்ம இருக்கின்றதை பார்த்துட்ருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு தெளிவுற அழகாக குரான் வசனங்கள் ஹதீஸுடைய ஆதாரங்களோட அழகான முறையில் இதனுடைய ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்ப உளவியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, திருமணத்தின் நோக்கங்களை அறிதல். திருமணம் எதற்காக, அதன் நோக்கம் என்ன என்பதை அறிதல் மிகவும் அவசியம். திருமணம் செய்ய போகிறவர்களை பார்த்து நீயும் மாட்டிக்கிட்டாயா என கிண்டலாகவோ வருத்தமாகவோ கேட்கும் பழக்கம் நம் சமுதாயத்தில் உள்ளது. திருமணம் நமது சுதந்திரத்தை பறித்துவிடும், தேவையற்ற சுமைகளை நம்மீது சுமத்திவிடும் போன்ற கண்ணோட்டங்களால் தான் இக்கேள்விகள் எழுகின்றன. திருமணத்தின் நோக்கம் அறிந்தவர்கள் அதை மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் எதிர்கொள்வர். சில தலைப்புகள் குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. முதலாவது தலைப்பாக சந்ததிகளை உருவாக்குதல். திருமணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றை சந்ததிகளை நமது அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதாகும். அல்லாஹ் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறுகின்றான், மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நாம் அதிகம் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு வசனம், ஒவ்வொரு பயானிலும் கேட்கக்கூடிய ஒரு வசனம். யா அய்யுஹன்னாசு தகூ ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ்விருவலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். உலகில் நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளமே நமது சந்ததிகள்தான். நமது சந்ததிகளின் பிரார்த்தனை நமது மறுமை வாழ்வை சிறப்புறச் செய்யும். தாம்பத்திய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளல். திருமணத்தின் நோக்கங்களில் ஒன்று, ஒருவர் தன் பாலியல் தேவைகளை அனுமதிக்கப்பட்ட வழிகளில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாகும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கமாகவே இதை அடையாளப்படுத்துகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் என கூறுவதும் அறச்செயலே, ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹ் அக்பர் என கூறுவதும் ஒரு அறச்செயலே, ஒவ்வொரு தஹ்மீதும் அல்ஹம்துலில்லாஹ் என கூறுவதும் அறச்செயலே, ஒவ்வொரு தஹ்லீலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுவதும் ஒரு அறச்செயலே, நன்மையை ஏவுவதும் அறம், தீமையை தடுப்பதும் அறம், மற்றும் உங்கள் எல்லோரினது உடலுறவு செயலிலும் அறம் இருக்கிறது என்றார்கள். அப்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவா அவருக்கு நற்கூலி கொடுக்கப்படும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் அதை விளக்கப்பட்ட விதத்தில் செய்தால் அவர் பாவம் செய்பவராக கருதப்படுவதை நீங்கள் அறியவில்லையா? அதுபோலத்தான் அவர் அதை அனுமதிக்கப்பட்ட விதத்தில் செய்தால் அவருக்கு நற்கூலி கொடுக்கப்படும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 1006வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது திருமணம் செய்வதன் மூலமாக தனி மனித ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது. தனி மனித ஒழுக்கம் பேணப்படவில்லை எனில் மனிதன் மிருகங்களுக்கு ஒப்பாக ஆகிவிடுவான். அப்துர் ரஹ்மான் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நானும் அல்கமா மற்றும் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சென்றோம். அப்போது அப்துல்லா அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள், நாங்கள் வசதி வாய்ப்பு ஏதும் இல்லாத இளைஞர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களிடம், இளைஞர்களே, திருமணத்திற்கு செலவு செய்ய சக்தி பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனெனில் அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை காக்கும். அதற்கு இயலானதோர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். ஏனெனில் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாகும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 5066வது ஹதீஸாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பாக ஆறுதல் பெறுதல். இன்று உலகம் அமைதியை தேடி அலைகிறது. அமைதியை தேடி மனிதன் எங்கும் அலைய வேண்டாம். அவனது மனைவியே அவனுக்கு அமைதியை, ஆறுதலை தரக்கூடியவள் என்கிறது இஸ்லாம். இது குறித்து மிக அழகான ஒரு விளக்க உரை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து நாளை பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.